மத்தவங்க நம்ம கோவப்படுறது, அடிக்கிறது, அந்த மாரி அந்த தப்பான வார்த்தைகள் பேசுறது அப்பலாம் இருக்காது. இப்போ வந்து என்னையெல்லாம் ஒரு நாள் கூட வாடா வாடான்னு சொன்னதே கிடையாது. வாயா போயா அப்படின்னு தான் பேசுவாரு. என்னைக்கு வாடான்னாரோ அதான் என் கோவம். அப்படி அதிகபட்ச கோவம். ஓ! "ஏய் என்னடா பண்றீங்க?" அப்படின்னா அதான் அதிகபட்ச கோவம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க நடந்துக்குருவோம். அவர் அது சொன்னாலே பெரிய கோவம்னு அர்த்தம். அவர் லுக் விட்டாலே வந்து எங்களுக்கு என்ன, அவர் அப்படியே நல்லா படிச்சு வச்சிருப்போம் எல்லாருமே. திருமலை ஏன் திரும்புறாரு? கை நீட்டுனா ஏன் கை நீட்டுறாரு? தேட எத தேடுறாரு? பார்த்தாலே. அப்படின்னு நாங்க அந்த அளவுக்கு அவர அப்படி படிச்சு வச்சிருப்போம். அதனால பெரும்பாலும் அவர் கோவப்படுற மாரி வச்சுக்க மாட்டோம். அப்படி கோவப்பட்டா ரொம்ப அந்த லுக்லயே தெரிஞ்சுரும். அப்படி ஒரு திரும்பி திரும்பி பார்ப்பாரு அவ்வளோதான். அவருடைய கோவமே. ஆஃபீஸ்ல இருக்கும்போது என்ன பொருள் இருக்கணும்? ஒரு ஸ்பாட்டுக்கு போனா என்னென்ன தேவை? ஒரு டேபிள்னா கூட என்னென்ன பொருள் இருக்கணும்? அது எத்தனை பொருள் இருக்கணும்? என்னென்ன கலர்ல இருக்கணும்? எல்லாமே தெளிவுபடுத்திருவோம். அதனால எங்களுக்கு அப்ப எங்களுக்கு வந்து ஒரு பொருள தேடி வாங்க போம்போது இந்த கலர்லயே தேடி போயிருவோம். இந்த 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 சைஸ்ல தேடி போயிருவோம். அப்படி போம்போது அவர் என்ன கேட்டாரோ அது வந்துருங்கும்போது அதத்தான் முயற்சி பண்ணிட்டு இருப்போம். அப்படிங்கும்போது அது வந்துருச்சுன்னா எங்களுக்கு கவலை இல்ல. அவருக்கும் கவலை இல்ல. அந்த கோவம் பெரும்பாலும் இருக்காது.